ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் கிளீனிங் லிக்விட் தான் நம்ம வீட்டிலேயே கம்மியான பட்ஜெட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேவையான பொருள் பார்த்தலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. SLES சோடியம் லாரத் ஈத்தர் சல்ஃபேட், ஹைட்ரஜன் பெராக்சைடு. அடுத்த பொருள் சோடியம் ஹைபோக்ளோரைடு. அடுத்த பொருள் பேக்கிங் சோடா. அடுத்த பொருள் சால்ட்டு, குக்கிங் யூஸ் பண்ணுற சால்ட். கலர் வந்து நான் க்ரீன் கலர் வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும், அதனால் வந்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம் நான் வந்து லெமன் பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பர்ஃப்யூம் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. 680 ml வந்து ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா SLES சோடியம் லாரத் ஈத்தர் சல்ஃபேட் 150 கிராம் வந்து இந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த வாட்டரோட. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பேக்கிங் சோடா வந்து 30 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா கரையட்டும். ஹைட்ரஜன் பெராக்சைடு 50 ml எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஹேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கையில் பட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா எரிச்சல் ஏற்படும். க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, தூரமாக வச்சுருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த பொருள் சோடியம் ஹைபோக்ளோரைடு 70 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நுழைச்சி ஒயிட் கலரில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 16 கிராம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நமக்கு லிக்விட் வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா நுரை இருக்குது. கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். நுரை இருக்குது. நுரை அடங்குறதுக்கு நீங்கள் ஒரு 4 hours நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அடுத்து பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது 4 hours நீங்கள் அப்படியே விட்டுருங்க, நல்லா நுரையெல்லாம் அடங்கட்டும். பாருங்கள், 4 hours மேலே ஆயிடுச்சு. நல்ல நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு லிக்விட் கிடச்சிருக்கு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து விசிட் பண்ணிக்கோங்க. இது நம்ம செஞ்சால் மட்டும் போதாது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்கள், டைல்ஸ் வந்து அழுக்காக இருக்குது. இந்த 3ல் வந்து நான் சென்டர் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லிக்விடில் ஸ்க்ரப் எடுத்து டிப் பண்ணிவிட்டு
பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அவசியம் இல்லை. நல்லாவே அந்த உப்புக்கரை கூட போயிடுது. நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ண பகுதி நான் தொடச்சி காமிக்கிறேன் ஒரு சைடு மட்டும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போயிடுச்சுன்னு. இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், உப்பு கரையாக இருக்குது. இங்கே நல்லா போயிடுச்சு, நல்லா வலுவலுப்பாயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக போயிடுச்சு. இது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.